ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாக் ஃப்ரூட் தான் பார்க்க போகிறோம் பார்ட் 1. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஸ்டார்டிங் அந்த பைரட் ஸ்டார்டர்லேருந்து போடுவாங்க. நான் மட்டும் இந்த அப்பர் ஸ்கைலேருந்து போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து செகண்ட் சிக்கு போனதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ போடணுன்னு ஆசை. அதனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய செகண்ட் சி ஜேர்னி உங்களுக்கு காட்டுறேன். செகண்ட் சிலேருந்து தேர்ட் சி வரைக்கும் ரெகுலராக வந்துடும். அப்போனா அப்படின்னா நான் க்ரோய கடன் விளையாடிட்டு இருப்பேன். என் அக்கௌண்ட் பேர் வந்து ஃபயட் ஃபாக்ஸி. வேணுன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கூட கொடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் யூஸ் தானே அட்ரா அவனை. நான் என்னை தவிர்த்து வர ஒருத்தனும் லைட் யூஸ் பண்ணக்கூடாது. எவனாவது யூஸ் பண்ணிங்க ஓயால வாழ்னாலும் தர கிழிச்சு தொங்க விட்டுருவேண்டா பிளான்ஸ். என்னை தவிர்த்து ஒருத்தனும் இங்கே அதாவது லைட்டை யூஸ் பண்ணக்கூடாது. நான் மட்டும்தான் இங்கே லைட்டை யூஸ் பண்ணணும். வேறு ஏதாவது யூஸ் பண்ண பார்த்தேன் கிழிச்சு வாய் கம்மில் கிழிச்சு விட்ருவேன். கையில் ராடை கூட பொறிங்கிடுவேன். கைஸ் இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம மேலே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே லைட் ஃப்ரூட் கிடக்குதா, எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அங்கே தூரத்தில் பாரு ஏதோ ஒன்று தெரிகிற மாதிரியே இருக்கிறது. பக்கத்தில் போய் பார்ப்போம். சொல்லிட்டு போனோம் சரியான லக்கு ப்ரோ. கைஸ் இருங்க, என் ஃப்ரெண்ட்கிட்ட மட்டும் கேட்டுக்கிறேன் இந்த லைட் ஃப்ரூட் சாப்பிட்லாமா இல்லை வேணாமான்னு. ஒரே நிமிஷம் இருக்கும். ஹலோ டே, லைட் ஃப்ரூட் சாப்பிட்லாமாடா? ஓகேடா கைஸ், அப்படின்னா ஓகே. நம்ம வந்து ஓகே இப்போ வந்து லைட் ஃப்ரூட் வந்து சாப்பிட்றலாம். அதுக்கு முன்னாடி இருங்கோ ஒரு நிமிஷம். லைட் ஃப்ரூட் பசங்க எவ்வளோ கூலாக இருக்குது. இதுதாங்க என்னோடய ஐடி கலெக்ஷன்ஸ். டோட்டலாக ஒரு 2 ஃப்ரூட் தான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஈகில் எடுக்கும்போது எடுத்தது. ஒரே நிமிஷம் இதான் அப்பர் ஸ்கைல் நம்ம போக வேண்டிய இடம். வாங்க இப்போ போயிடலாம். போய்டும் எப்பா ஐயோ எனர்ஜி ஃபுல்லாக தீவிச்சுடாடே. கோயலும் உன் பேர் என்னடா? மறந்து போச்சு. பரவாயில்ல, உன் பேர் விடு. எவ்வளோ பேர் அடிக்கணும்? 7 பேரா? ஓகே வர வாங்கடே. பிச்சு வெளியே போகிறேன்டா. வந்து கட்டி இருக்கல. வாங்கடா போட்டு. இன்னும் 6 பேர் இருக்கீங்க. வாங்க மேக்மா கிளாஸ் வாங்கடா கைஸ். நான் எப்படி ஆடுறேன்னு சொல்லுங்கள். ப்ரோ மாதிரி ஆடுறேன்னா நூட் மாதிரி ஆடுறேன் நான். அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் சப்ஸ்கிரைப் நான் உங்களுக்காக தான் இவ்வளோ டெடிக்கேட்டாக ஆடிட்டு இருக்கேன். நல்லா லைசன்ஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கீங்க கைஸ். வாங்க இவனை போய் அடிக்கலாம். ஓகே வாங்க அடிக்கலாம். ஆறாயிரம் வச்சுருவோம். பக்கத்தில் இருக்க டீ கடை கூட வாங்க முடியாதா? அந்த 6000 வச்சு நான் என்னடா வாங்குவேன்? அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்பின் பண்ணும்போது ஏதாவது நல்ல ஃபுட் வச்சா ஸ்டோர் பண்ணிப்போம். அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தெரியும். நம்ம ஃப்ரெண்டோட பேர் பால் டப்பா முருகேசன். பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட ஃப்ரெண்டோட பேர். அதனால் பால் டப்பா முருகேசன் நல்லா இருக்கும். பேர் வந்து பீடியம். ஓகேவா? பீடியம் நம்ம எது வேணும் கேட்டுக்கலாம். ஓகே வாங்க போட்டு வாங்கடா எங்கே இருந்தாலும் வாங்கடா கைஸ். இந்த பைப் வந்து நான் வந்து நல்லா இன்வென்ட் பண்ணுவேன். முன்னாடி ஸ்கின்னாக பார்த்தீங்கன்னா வீடியோ கார்டு முன்னாடி ரொம்பவே கேவலமாக இருக்கும். அதாவது ஒரிஜினல் பைப் மாதிரி இருக்கும். அதனாலேயே நான் வாங்கணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்து வந்து என்னடா பைப்புக்கு எவ்வளோ ஹைப் போடுறீங்கன்னு பார்த்தா பெரிய ஒரு கைப்பு பார்த்தோன்னே வாங்கிட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7000 வருது. அந்த பைப் மட்டும் வாங்க முடியும்னா ஆமாம் 2 lakhs இருக்குது. அந்த பைப் வாங்கினதில் 1 lakh இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணியே 2 lakhs போயிடுச்சு. அதுவும் கிடச்சதுலாம் இப்போ காட்டினல அந்த ஃப்ரூட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த ஸ்பின் பண்ணி இதெல்லாம் 2 லெவல் ஏற்றினாலே அவங்களோட 2 லெவல் ஏற்றினாலே நம்ம வந்து அந்த இது ஆக்டிவேட் ஆகிடும். கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், ஒரே நிமிஷம். இப்போ வந்துட்டேன்.
ஓகே. அவங்களெல்லாம்டா அடிக்கணும். வாங்கடா வாங்கடா வாங்கடா. கொய்யால நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் அடிக்கிறேன் கைஸ். கைஸ் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே முடிஞ்சிச்சு. ஓகே இப்போ போகலாமா கைஸ்? நான் உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறேன். அங்கே வந்து நிறைய செஸ்ட்டெலாம் கோல்டன் செஸ்ட்லாம் இருக்கும். வாங்க காட்டுறேன். அதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு நான் எங்கே போகிறோன்னா அதே மாதிரி போங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டேன், அதனால தான் இப்படி கொஞ்சம் இருக்குது. இந்த வழியே என்ன குழப்புது. இந்த வழி தான். ஓகே வாங்க போகலாம் கைஸ். இந்த லைட் ஃப்ளைட்டு ஐயோ காப்பாத்து. ஐயோ சோதி முடிஞ்சு. வேறு லெவலு போங்க. அவள் தான் நம்மளை முடிச்சு விட்டீங்க. போங்க வேறு லெவலு போங்க. முடிச்சு விட்டாச்சு கைஸ். ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா? அது கண்ட்ரோல் கூட பண்ண முடியல கைஸ். புதுசில் அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ தான் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து டிப்ஸ் பார்த்துட்டு வரேன். என்னென்னா நம்ம வந்து அங்கே போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே அழுத்தி பிடிக்கணுமா. வாங்கோ இருங்க, அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து அன்லாக் பண்ணிக்கிறேன். ஐயோ நான் அந்த சைடு போகணுண்டா கைஸ். இந்த லைட்டு மட்டும் நம்ம V2 பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்ம வந்து எந்த சைடு திருப்புறோமோ அந்த சைடே நம்ம போகலாம். ஸோ அதுதான் நான் வந்து V2 பண்ணுறதுக்கு செகண்ட் சி வேறு போகணும். செகண்ட் சி போய்ட்டு அங்கே ரைடு வேறு எடுக்கணும். ரைடு போகிறதுக்கு நான் 1100 லெவல் போகணும். ஓகே நான் சொன்ன இடம் வந்து இதுதான். வாங்கோ உள்ளே போய் பார்க்கலாம். மேங்கோஸ் அபிதாக் மேங்கோஸ் திர்றேன். ஏன்னா நான் ஒரிஜினல் பிசிஎம் போட்டால் காப்பிரைட் போட்டுடுறானுங்க. தலைவரே நீங்கள் ஒரிஜினல் பிசிஎம்மாக போடுறீங்க, இந்தாங்க காப்பிரைட் அப்படின்னு சொல்லி போட்டுடுறானுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ செஸ்ட்டு பார்த்தீங்களா? இதில் மட்டுமே இப்போ என்னோட அந்த இந்த நம்பர் மட்டும் பாருங்கள், பெல்லி நம்பரு. ஓகே படா கைஸ். பெல்லினா வேறு ஒன்றும் இல்லை, இதோட கரன்சி தான் நான் பெல்லின்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே வாங்கோ. ஓகே எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு கைஸ். வாங்க இப்போ நம்ம லைட் ஃப்ரூட் வேறு சாப்பிட்ருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, லைட் ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே கைஸ், வாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.